பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. நீரில்லா உலகம் வெறுமையாதே, அற்பமும் குப்பையும் அதே. நீரில்லா வாழ்க்கை சுமையானதே, வாரும் தேவா இந்த வேளை. பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உம் ராஜ்யம் வருக, உம் சித்தம் நிறைவேற. அந்த சமயத்துல அப்பா வந்து இந்த வாலிபால் இல்லை பேட்மிண்டன் வாலிபால் விளையாடுறதுக்கு பக்கத்தில் கிரவுண்டுக்கு போவார். அப்போ அங்கே ஒரு இந்த மிஷினரி அவர் வந்து விளையாடுவார். சின்ன பையன் இருந்தார். அப்போ விளையாடும்போது ஆண்டவர் இயேசு தொடப்பட்டு ஆண்டவர் இயேசுவோட சுவிசேஷத்தை சொல்லி தொடப்பட்டு இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார். ஞானஸ்தான படம் இருக்குது. ஓகே, ஞானஸ்தானம் எடுத்தார். இப்போ வீட்டை போய் சொன்னார், இந்த மாதிரி கிறிஸ்தவன் ஆகிட்டேன். அவ்வளோதான். வீட்டுக்கு சாப்பாடு தர்றதில்ல, உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா போட்டு நீ திருப்பி இந்து சாமி கும்பிட்ற அப்படின்னு. ஆனால் அப்பா ஓடிட்டார். வீட்டை விட்டு ஓடி போய் அங்கே மிஸ்டர் வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டார். மிஸ்டர் வீட்டில் காருக்கடியில் ஒழிஞ்சிக்கிட்டார். காருக்கடியில் ஒழிஞ்சிட்டு கண்டுபிடிக்க முடியல. தாத்தா பாட்டியெல்லாம் தேடி வராங்க. நல்லா வந்து 40 பேரும் வந்துட்டாங்க. அங்கே பக்கத்தில் எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க. 40-50 பேர் கூப்பிட்டு வந்து அப்பா தேடுறாங்க. அப்பா கண்டுபிடிக்க முடியல. இது பார்த்தோன்னா வில்லிஸ் கிளேக்கு மிஷினரிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நீ இருந்தவங்க கொண்டு விடுவாங்க, அடிச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அன்னைக்கு வேற கார் வச்சு இவரை அப்பாவை அந்த கேரளா கொண்டு போயிட்டாங்க. கேரளா கொண்டு போய் அங்கே சர்ச்சாகாட் பைபிள் ஸ்கூல், இப்போ சர்ச்சாகாட் அங்கே இருக்கு, அதோட பைபிள் ஸ்கூலில் அப்பாவை ஒப்படைச்சிட்டு வந்தார். ஒப்படைச்சு அங்கே உள்ள வெள்ளைக்காரர் குக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி பொறுப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. அவர் மலையாள பைபிள் காலேஜ், மலையாள பைபிள் ஸ்கூல். அப்பா தமிழ் தான் எழுதுவார். அவங்க மலையாளம் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் அப்பா தமிழ்ல எழுதிக்கு வரலாம். அப்படி எழுதிட்டு அப்புறம் அவருக்கு மலையாளம் பேச வருமா? கொஞ்சம் பேசுவார். அப்படிதான் அங்கே பைபிள் ஸ்கூல் படித்து ஆண்டவர் பிள்ளையாக மாறினார். அப்புறம் அவங்க ஊழியம் செய்ய போகலான்னு சொல்லிட்டு அவரை நீலகிரி அனுப்புனாங்க. எங்கே போகலான்னு சொல்லி கேட்டோன்னா அப்போ ஊட்டிக்கு போகிறேன்னு சொல்லி வந்தார். ஊட்டியில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்போ ஊட்டிக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கம் தானே, ஊட்டிக்கு 10 பக்கம் தான். அப்புறம் அப்பா திருப்பி இங்கே வரும்போது அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அப்பாவுடைய யாரும் கேட்கல, யாரும் ஒன்றும் கேட்கல. நீ சரி வருஷம் ஆகிட்டு நீ என்ன பண்ண விட்டுட்டாங்க. அப்போ அப்பாவுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் தான் இல்லை வந்து அப்பா அங்கேருந்து இது கேரளாத்துலேருந்து வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அங்கே எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அங்கே பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே. அப்போ அதனால ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆமாம், அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது குக் அவர் தான் அங்கே பிரின்சிபலாக இருந்தார். அவர் மூலமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு. அப்போ அம்மா என்ன லாங்குவேஜ்? மலையாளம் தான். அம்மா மலையாளி. அப்படி கல்யாணம் பண்ணி வந்தாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு எங்கே ஊழியத்துக்கு போடுச்சுன்னா அப்பா ஊட்டிக்கு சொன்னார். ஊட்டிக்கு வந்து ஊழியம் தொடங்கிட்டார். அப்போ ஊழியம் தொடங்கும் போது அந்த சமயத்தில் இவர் நம்ம கேஸ்டி ஜான் அவர் மூலம் ஓப்பன் சர்ச் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃபீஸ் அங்கே கேரளா அங்கே ஆஃபீஸ் வந்து ஊட்டியில் வச்சுருந்துருக்காங்க. அப்போ பைபிள் காலேஜ் படித்தது எந்த வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லுங்க. ஞாபகம் எனக்கு 39, 40 அப்படி இருக்கும். ஓகே. இல்லை அங்கே பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு ஊழியத்துக்காக அம்மாவோட கூட்டிகிட்டு இங்கே கேரளா ஊட்டிக்கு வந்தாங்க. ஊட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அப்பா போய் அங்கே அவங்கள பார்த்துருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க வந்துட்டு எந்த வருஷம் ஊழியத்தை தொடங்குறது? அது அப்போ ஊழியத்துக்கு வந்துட்டு
ஆனா கிளேவா இந்தியாவுக்கு வந்தது வந்து 35 கூட 1935 வந்து முதல் தினம் வந்தது. வந்தது. அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆமா, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க எந்த வருஷத்துல நீங்க பிறந்தீங்க? நான் 44. 1944. அப்ப மேபி 40 இருக்கும் அவர் ஊழியத்துல இறங்கின நாட்கள். அந்த நாட்கள்ல அப்படி நான் பிறந்தது கேரளாவில். நீங்க பிறந்தது கேரளாவில் எந்த இடத்துல? கேரளாவில் எர்ணாகுளம். அப்ப இவர் ஊட்டிக்கு ஊழியத்துக்கு வந்துட்டு மீண்டும் கேரளா போயிட்டாரா? தெரியல, அப்படிதான் நான் பிறந்தது ரெக்கார்டே அங்கதான் இருக்கு. ஆனா இங்க வந்து வேற வழி இல்லை. அங்க மேபி அதை பாட்டி விட இருக்கும் உங்களுக்கு. ஆமா, கேரளா. அம்மா ஆமா, எங்க தாத்தா பாட்டி தாத்தா அம்மாவுடைய அப்பா. இப்ப நீங்க எத்தனை பேர்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி? நானும் தம்பி மாத்திரம் தான், 2 பேர். ஓ, அப்ப நீங்க எந்த வருஷத்துல முழுமையா ஊழியத்துக்கு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா வந்தீங்க? நான் வந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஓபிசி தொடங்குனது 1935. இல்லை, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணது 47. 47 நம்ம கிளேதோட தான் இவர் பண்ணியிருக்காரு. கிளே இல்லை, கிளே வரிஸ் தொடங்கல. பேர் போட்டிருக்கேன். நம்ம இந்தியன் தானா? இந்தியன் தான். கேஎஸ் ஜான். அவர் தான் தொடங்குது. அவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணது. போய் கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃபீஸ் அங்கே இல்லை. 47 அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே தான். ஆனால் அவருடைய ஆஃபீஸ் அங்கே கொடுத்துருக்காரு. யாரு? கேஎஸ் ஜான். அங்கே அவர் அங்கே தான் இருக்கிறார். அவங்க மனைவி ஒரு வேலைக்காரங்க. யார் மனைவி? கேஎஸ் ஜான். அதனால தான் அங்கே தங்கிட்டாரு. நீங்க எந்த வருஷத்துல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டீங்க? நான் வந்து இப்போ ஊழியம் செஞ்சுதான் இருந்தேன். நான் கொஞ்சம் இடையில இந்த நம்ம ஓப்பன் பைபிள் சர்ச்சோட இந்த ஆஃபீஸர்லாம் ஒருத்தர் செய்ய விட்டாங்க. பர்னபாஸ் ஒன்றும் பண்ணல, வரிசு ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை கொண்டு போய் ஓகே ஒவ்வொரு வருஷமும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு காப்பி ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். இவங்க பண்ணலனால கவர்மெண்ட் உள்ள போந்துட்டான். அவன் வந்து நீ இந்த சர்ச்செல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணு, இது உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டான். கவர்மெண்ட் வந்துட்டான். கவர்மெண்ட் வந்தோடனே தான் அப்போ தான் நான் என்ன செஞ்சேன், கலெக்டர் ஊட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன். போய் சொன்னேன், இந்த மாதிரி இது ஸ்தாபனம் நடக்குது, நான் பொறுப்பு. அப்போ பிரசிடென்ட் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. யார் பொறுப்பெடுக்க மாட்டேங்க. அதனால நான் பொறுப்படுறது சேர்மன். அன்றைக்கி தான் நான் நம்ம இவர் கேசிட்டானுக்கு அப்புறம் நான் தான் சேர்மன். அதுக்கிடையில் சேர்மனே கிடையாது. அப்போ நான் தான் அதுக்கப்புறம் பொறுப்படுத்து நடத்துகிறேன். அது ஒரு ஏன்னா இவங்க ஒருத்தர் கவனிக்கல, யாரும் கவனிக்க தெரிய முடியல. அப்பாவுக்கும் தெரியல சரியா. அப்பா இருக்காரு, வர்கீஸ் இருக்காரு, ஞானமுத்து இருக்காரு, தேவரஸ் இருக்காரு, யாரும் ஒன்றும் இதை பற்றி தெரியல. அதனால அப்போ நான் பொறுப்படுக்க வேண்டியது. அப்போ நான் போய் அப்போ மீட்டிங் அங்கே கோத்தூரில் கூப்பிட்டு நான் என்னை செலக்ட் பண்ண மாதிரி ரெக்கார்டு இது அப்புறம் தான் அப்ளை பண்ணேன். நீங்கள் அப்பாவுக்கு பிகேபால் ஐயாவுக்கு அப்புறம் நீங்கள் ஊழியத்துக்கு எப்படி அழைக்கப்பட்டீங்க ஓபிசியில்? இது இப்படி நான் ஊழியம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஊழியத்தில் பங்கெடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொறுப்பெடுத்தது வந்து பொறுப்பெடுத்தது இப்போ அப்போ ஸ்தாபனம் இருக்குங்க இல்லை, ஆனால் அது கவனிக்கிறதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை இருக்காங்க. பேருக்கு இருக்காங்க. பர்னபாஸை கவனிச்சிருக்கணும், அவரும் செய்யல. வரிசு இருந்தார், அவரும் செய்யல. தேவனஸ் இருந்தார், அவரும் செய்யல. அவரு தான் பிரசிடண்டாக இருக்கணும். அப்புறம் யாரும் செய்யலை. அப்புறம் துரைன்னு ஒருத்தர் இருந்தார், யாரும் ஒன்றும் செய்யலை. அப்புறம் தான் இது பார்த்து இப்போ கவர்மெண்ட் தலை போடுதுன்னு பார்த்தோன்னா நான் போனேன். நான் போய் அங்கே ஊட்டி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பேசினேன். அவன் என் கிளாஸ்மேட், அதனால பிரச்சனை தான் போயிட்டு அவனை உட்காந்து பேசி அவன் என்னடா தான் நீங்கள் வந்து சொன்ன விஷயத்த சொன்னா அவன் உட்காரு சரி சரின்னா உடனே சரி பண்ணிட்டான். சரி பண்ணி எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி சரி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். இது ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை கேட்கலண்ணா, இப்போ உங்கள் பூர்வீகத்திலேருந்து நீங்கள் கிறிஸ்தவங்களா இல்லை ஒரு வேளை நீங்கள் பாதியில் கிறிஸ்தவங்களா? எங்கள் அம்மா பூர்வீகமாக கிறிஸ்தவங்களா? அம்மாவும் அப்பாவும்? அப்பா இல்லை, அப்பா ஹிந்து. ஓ, அம்மா அப்பா ஹிந்து பூசாரி தானே. அம்மா கேரளாவில். கேரளாவில். ஆமாம். அப்போ வந்து நம்ம அப்போ உங்கள் தாத்தா பாட்டிலன்னு சொல்லிட்டு வாங்க. அப்பாவுடைய அப்பா அம்மா
அம்மாவுடைய அப்பா அம்மா இல்ல உங்க தாத்தா பாட்டினா? தாத்தா பாட்டி அவங்க ஹிந்துஸ். அங்கிருந்து சொல்லுங்க. அவங்கெல்லாம் ஹிந்து பூசாரிங்க. காரமண்ட ரங்கநாதர் கோயிலில் பூசாரிங்க. ஓகே. எங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணது அவர் தான். காரமண்ட ரங்கநாதர் பூஜை எங்கள் ராமசாமி கேட்டால் தெரியும், அவர் தான். அப்போ உங்கள் வீடு கோயில் வீடு? கோயில் வீடு. நாங்கள் தங்கியிருந்த வீடு கோயில் வீடு தான். அந்த கோயிலில் உங்கள் தாத்தா பூஜாரி? பூசாரி. ஓ, அப்போ அந்த தாத்தாவில் இருந்து தான் நீங்கள் அப்பா கன்வெர்ட் ஆகி ரட்சிக்கப்பட்டு வர? அப்பா இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டது இப்படி தானே. அப்பா இது மூலியமா இது என்ன பேட்மிண்டன் விளையாட போவார், வாலிபால் விளையாட போவார். அப்போ ரெவரண்ட் கிளே அங்கே வந்து விளையாடுவார். அப்போ சின்ன பையன் தானே விளையாட வருவார். அப்புறம் அங்கே சத்தியத்தை கேட்டு 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 இயேசு ஏற்றுக்கொண்டார். அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஃபோட்டோ இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் சொன்னார். அப்போ 19 வயசு வருது. வீட்டில் வந்து சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன். அப்பா நினச்சா சந்தோஷப்படுவாங்கன்ட்டு. ஒத்த சாப்பாடு கிடைக்கல, அடிச்சு பார்த்துருக்காங்க, சாப்பாடு தராம பார்த்துருக்காங்க. ஒரு நாள் பார்த்துருக்காரு போட்டு இருக்கு. அடுத்த நாள் அப்போ இறங்கி வந்துட்டார். அப்போ ஓடி போயிட்டார் வீட்டுக்கு. ஓடி கிளையர் வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அடிக்க வர்றாங்க அப்படின்னு. அப்போ அவர் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இவங்க அப்பா பிடிக்கிறதுக்கு ஒரு 10-40 பேர் வந்துட்டாங்க, பக்கத்தில் ஆளை கூட்டம் வந்துட்டாங்க. அப்போ தான் அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. யாருக்கு? கிளியர். பயமானதுனால இவரை வச்சு நம்மளை கொண்டு போடுவாங்க, கொண்டு போடாமல் சொல்லிட்டு அப்போ அவரை இந்திய கேரளா அனுப்பி விட்டார். கிளே கிளே அப்பா ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பிறந்து வளர்ந்த பிறகு உங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா? காக்கா இருக்காரு, அவருக்கு போயிருக்கேன். அப்புறம் இருந்தாங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க. ஓகே. இப்போதான் கனெக்ஷன் எல்லாம் போகுது. இல்லை நீங்கள் அங்கே போன பிறகு எப்படி உங்களை கிறிஸ்தவங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்களா? அங்கே கிறிஸ்தவங்க இல்லைண்ணா, உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்க இந்துங்க இல்லைங்களா? இல்லை, நீங்கள் கிறிஸ்டியன்ஸ். நாங்கள் போய் தாத்தா பாட்டி பார்த்தே கிடையாது. சரி. ஏன்னா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் அப்பா அங்கே போய் இல்லை நீங்கள் அந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்கன்னு சொன்னீங்க, வீட்டுக்கிட்ட வரலாம். அப்போ வீடே கோயில் தான். இல்லை நீங்கள் வராத. ஆமாம், நாங்கள் தங்கியிருந்த வீடே கோயில் தான். இல்லை உங்களெல்லாம் வராத. ஆமாம், அவங்க பூஜை பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெளியே. ஆமாம்மா, நான் படுக்கிற ரூமு தான் அது. அப்புறம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வரக்கூடாது, இங்கே சாமி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருவாங்க. வெளியே உட்காந்து தான் இருப்பேன். நீங்கள் போனால் சாமி போயிடுமோ? நீங்கள் அப்படி சொல்கிறாங்க அவங்க. எங்கள் சாமிக்கு பிடிக்காதுங்க, நீங்கள் அந்த வெளியே உட்காருங்க. சின்ன பையன் அப்போ நான் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். அப்போவே அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ சரி முடிச்ச பிறகு தான் போய் பூஜை வீட்டுக்கு வராத. கோயில் கூட நாங்கள் தங்கிறது பூஜை வீடு தான். அந்த வீடு நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் இங்கிலீஷாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் இந்த கோயம்புத்தூரில் ஏற்படுத்தப்பட்டு அப்போ அப்பாவுக்கு அப்புறம் எல்லா சபைகளும் நீங்கள் தான் டேக் ஓவர் பண்ணுங்க? ஆமாம், வேறு வழி இல்லை. அப்போ யாருமே இல்லை. யாரும் இல்லை. பர்னபாஸ் இருக்காரு, வர்கீஸ் இருக்காரு, தேவனஸ் இருக்காரு. இவங்க எல்லாம் பொறுப்பாளங்க இருக்க வேண்டியவங்க. யாரும் செய்யலை. கவர்மெண்ட் உள்ள வந்துட்டான். 2 வருஷம் கழிஞ்ச பேர் கவர்மெண்ட் உள்ள லெட்டர் போட்டான். லெட்டர் போட்டு ஆமாம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சர்ச்சுக்கு ப்ராப்பர்ட்டி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டான். அதில் கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த வருஷத்தில் இங்கே வந்து செட்டில் ஆனீங்க? 50 கொஞ்சம். எங்கள் அப்பா 1950 சில்ட்ரன்ஸ் ஹோம் தொடங்கிட்டார். கோயம்புத்தூரில் இல்லை, மேட்டுப்பாளையத்துக்கு. ஓகே. மேட்டுப்பாளையத்தில் 2 காலரா டெத் ஆகிட்டு. நம்ம ஹோம்லேயே 2 பேர் செத்துட்டாங்க. காலரா ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க பயங்கரமாக, நிறைய பேர் சாகாங்க. அப்போ தான் நீ கோயம்புத்தூர் கேரளா ஆகாது, இல்லை மேட்டுப்பாளையம் ஆகாதுன்னு சொல்லி அப்பா இங்கே கோயம்புத்தூர் வந்தார். 1954 மே மாதம் இங்கே வந்தார். இங்கே அந்த வீடு. அப்போ நீங்கள் எவ்வளோ இருந்தீங்க? 54? 1954 நீங்கள் சின்ன பையன். 5ஆம் கிளாஸ். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே சபை தொடங்குறதுக்கு முன்னே சில்ட்ரன் ஹோம் தான் தொடங்கியிருக்கிறீங்க? ஆமாம், நான் வந்து தொடங்கணும் சில்ட்ரன்ஸ் ஹோம் தான். ஆனால் சபை இருந்திருக்கு, நான் யாரும் கவனிக்காதனால அப்படியே போயிட்டு அப்புறம் நான் பொறுப்படுத்தேன். இல்லை, அப்போ எந்த வருஷம் நீங்கள் சபை தொடங்கினாரு கோயம்புத்தூர்? வந்தோடனே தொடங்குறாரு. நாம் தங்கிட்ட வீட்லேயே சில்ட்ரன்ஸ் ஹோம்லேயே வீட்டில் வச்சு சர்ச்சை தொடங்கி. அதுக்கப்புறம் தான் இங்கே ரத்னபுரிக்கு வந்து ரத்னபுரியில் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ராமநாதபுரத்தில் அங்கே இருந்தோம். அப்புறம் சித்தாப்பூரில் இருந்தோம். அப்புறம் தான் அதெல்லாம் வாடகை வீடுங்க? அதெல்லாம் வாடகை. இங்கே வந்தால் சொந்த வீடு வாங்க. ரத்னபுரியில் வந்து இங்கே எந்த வருஷத்தில் இங்கே நான் சபை கட்டிருந்தீங்க? பேரில் மறந்துட்டீங்க. இங்கே சொந்த வீடு சர்ச்சு. கேளு, அவன் கேளு, எப்படா சர்ச்சு கேட்டு அது மறந்துட்டாரு. கீழே கீழே ஹாலில் சர்ச் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் தான் அங்கே வாங்க. அது ஆக்சுவலாக அது என்னோட தான்.
என் அப்பா வந்து என் பேருக்கு எழுதி கொடுத்தாரு. ஓகே. சரி, சர்ச்சுக்கு இருக்குது, சர்ச்சுக்கு நான் கட்டி அப்போ சர்ச் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆவரேஜ் இப்போ எந்த இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் நம்ம ஓப்பன் பண்ண சர்ச்சில் இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் 2-3 இடத்துல இருக்குது, அப்புறம் ஆந்திராவில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, நம்ம கர்நாடகாவில் இருக்குது. டோட்டல் எத்தனை சபைகள் இருக்குண்ணா நமக்கு? அன்னைக்கு கணக்கு போடும்போது 400 மேலே கணக்கு போட்டுனாங்க. 430 சபைக்கு மேலே பிரான்ச்சஸ் எல்லாம் சேர்ந்தாங்க. ஆவரேஜ் ஒரு 500 சபைகளுக்கு இருக்குங்களா? எல்லா இடத்துலையும் ஓப்பன் பைபிள் சர்ச்சுகளெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. மிஷினரியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா போலாங்கி அங்கே ஒரிசாவில் இருக்குது, நம்ம சிவகாசியில் இருக்குது, அடுத்தது ஆந்திரா சித்தூரில் ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகா பெங்களூர் நிறைய இருக்குது. டெல்லியில் ஆமாம், அதுவும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆமாம், டெல்லியில் இப்போ நம்ம டெல்லியில் தொடங்கி இருக்கிற ஊழியத்தை. ஆமாம், அங்கே பிரீதி பார்த்துக்கிறேன். பிரீதியும் புருஷன் பார்த்து அவர் அட்வொகேட் தானே. அவருக்கு இந்தியாவில் வச்சு ஹையஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு நம்ம பாலா. அதனால கோல்டு மெடல் கிடைச்சிருக்கு. அது நம்ம அட்வொகேட். நம்ம ஓப்பன் பைபிள் சர்ச் மூலமா எலிடா பைபிள் காலேஜ் நீங்கள் எப்போ தொடங்குறீங்கண்ணா? 91. ஆமாம், நாங்கள் படித்தது 93. 94 to 96 எங்களுடைய நம்ம பேட்ச். அப்போ 91, 92 ஃபஸ்ட்டு தொடங்குது. அப்போ நம்ம பைபிள் காலேஜில் படித்து ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்சுகளை படித்தவங்களால இப்போ நிறைய பேர் ஓப்பன் இப்போ ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நிமிஷம். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய திறந்த வேதாகம தேவ சபையினுடைய சேர்மன் அவர்கள், தலைமை போதகரும் சேர்மன் அவர்களுமாக இருக்கிற பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் இந்த இடத்துல இருந்து வசித்து வருகிறார். இதே இடத்துல ஊழியத்தையும் ஸ்தாபித்து 1935 ரெவரண்ட் கிளே, அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு அவர் கடந்து வந்து கோத்தகிரி என்ற இடத்துல அவர் ஊழியத்தை தொடங்கியிருக்கிறார். அவருடைய தகப்பனார், அதாவது நம்முடைய ஜான் பால் ஐயாவுடைய பாஸ்டர் ஜான் பால் ஐயாவுடைய தகப்பனார் PK பால், அவரும் அம்மையார் அவர்களும் 2 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால அழைக்கப்பட்டு ஊழியத்தை செய்த அந்த விட்டு போன ஊழியங்களை தான் இப்போ நம்முடைய பாஸ்டர் ஜான் பால் ஐயா சேர்மன் அவர்கள் ஐயா தலைமை போதகராக இருந்து எடுத்து இந்தியாவில் பல பாகத்தில், அதாவது தமிழ்நாடு மையமாக வைத்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, இப்படி பல இடங்களில் பல ஸ்டேட்டுகளில், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இப்படி பல ஸ்டேட்டுகளில் நம்முடைய ஓப்பன் பைபிள் சர்ச் ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட சபைகள் அநேக பாஷைகளில் நடந்து வருகிறது. ஆகையால் விசேஷமாக 92-91 வருஷத்துல சிறுவாணி என்கிற இடத்துல நம்முடைய எலிடாவுடைய இடம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல வைத்துதான் எலிடா பைபிள் காலேஜ் அப்படின்னு அந்த இடத்துல தொடங்கினாங்க. அதுல முதல் பேட்சில் ஒரு 7 பேர் 8 பேர் கடந்து வந்தாங்க. 2வது பேட்சியா மீண்டுமா 1994 வருஷத்திலிருந்து 96 வருஷம் வரை ஏறக்குறைய ஒரு 40 ஸ்டூடெண்ட்டுகள், அதில் என்னோட சேர்த்து 40 ஸ்டூடெண்ட். நாங்கள், என்னுடைய பேர் பாஸ்டர் பிரான்சிஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுபோல் நம்முடைய கிரேஸ் டிவி வழியாய் உங்களை இதை நான் வெளியிடுகிறேன். அந்த இடத்துல நாங்கள் பைபிள் காலேஜ் முடித்த பிறகு 96 வருஷம் கடைசியில் பல பாகங்களில் கோத்தகிரி, ஊட்டி, அதுபோல் கேரளா, வண்டிப்பெரியார், ஆந்திரா, தமிழ்நாடு, இப்படி எல்லாரும் நிறைய பேர் ஒரு ட்ரைனிங் சென்டரை போல, அதாவது அடுத்த பாஸ்டர்ஸ் அண்டரில் ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் வரை ட்ரைனிங்குகளை எடுத்து நிறைய பேர் பயிற்சித்தார்கள். அதில் ஒரு மாணவனாக நானும், என்னுடைய பேர் பாஸ்டர் பிரான்சிஸ், அண்ட் நான் இப்பொழுது பெங்களூரில் நான் ஊழியத்தை செய்து வருகிற நம்முடைய சபை திறந்த வேதாகம தேவ சபை ஓப்பன் பைபிள் சர்ச்சு லிங்கராஜபுரத்தில் நாங்கள் அந்த ஓப்பன் பைபிள் சபை நடத்தி வருகிறோம். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பையனா நான் என்னுடைய காலேஜ் கல்லூரி படிப்பை முடித்து கொண்டு, தமிழ் பாஷை எனக்கு சரியாக தெரியாது. அப்போது நான் பேசுகிற பாஷை ஒரு ஸ்லாங், வில்லேஜ் லாங்குவேஜாக இருக்கும். தெலுங்கு தான் நான் எழுதுவேன், தெலுங்கு படிப்பேன்.
தமிழ் படிக்க வராது, படிப்பேன் ஆனால் எழுத வராது. ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துல இருந்து ஊழியத்துக்கு வந்த பிறகு கிராமத்தில், அதாவது சிறுவான் என்கிற இடத்துல பைபிள் காலேஜ் முடிச்சு ஏறக்குறையப்போ 23 வருஷம் ஆகிறது. எனக்கும் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை செய்யும்படி கடந்து வந்தார். இப்பொழுது நம்முடைய நடுவில் இருக்கிற பாஸ்டர் ஜான் பால் ஐயா, ஓபிசி திறந்த வேதாகம தேவசபையுடைய சேர்மன் அவர்கள் உங்களுக்காக அவருடைய அனுபவத்தை ஒரு 4 வார்த்தைகளில் அவர் உங்களுடைய அனுபவ சாட்சிய, ஊழியத்துக்குடைய நிலைமைகளை, ஊழியத்துடைய அனுபவங்களை, ஊழியத்துடைய ஆலோசனைகளை நிறைய எங்களை போல வாலிபர்கள் எல்லாம் எழுப்பி ஊழியக்காரர்களை மாற்றியிருக்கிறார்கள். இந்த எலிடா என்கிற சில்ட்ரன் ஹோமில் ஏராளமான பிள்ளைங்க குப்பை தொட்டியில் போட்டிருந்தவங்க, ரோடில் இருந்தவங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தவங்க, அப்பா அம்மா மறித்தவங்க, எல்லாரும் கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் அவங்க வளர்ந்து நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுகளை, பிள்ளைகளை வளர்த்தி அவங்களுக்கு திருமணங்களை செய்து கொடுத்து, அவங்களுக்கு வீடுகளை கொடுத்து, அவங்களை இதுவரை பல விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப ஜீவிதத்திலும் சாம்பத்திகமாகவும் அவங்கள தாக்கி அவங்க வருகிறாங்க. ஆகையால் அவர்களை கர்த்தராகிய தேவன் இதுவரைக்கும் பயன்படுத்தி வருகிறார். இப்போ ஏறக்குறைய ஆனால் உங்களுக்கு எத்தனை வருஷம், இப்போ எவ்வளோ வயசாக இருக்குல்ல? 44 75 வயசு. 76 வயது வரை ஆண்டவராகிய தேவன் பல வியாதி, பல பலவீனங்கள், பல போராட்டங்கள், பல மந்திரங்கள் எத்தனை கடந்து வந்தாலும் அவைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆரோக்கியத்தோட கர்த்தர் வைத்திருக்கிறார் சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை மாத்திரமே, அது மிகையாகாது. ஆகால் அவருடைய அனுபவ சாட்சியோட ஒரு 2 வார்த்தை உங்களோட அவர் பகிர்ந்து கொள்வார். ஆனால் நீங்கள் 2 வார்த்தை நம்ம பைபிள் காலேஜை பற்றியும் சில்ட்ரன் ஹோமை பற்றியும் சபையை பற்றியும் 3 சேர்த்து ஒரு 2 வார்த்தை, அது 2 வார்த்தை, அது 2 வார்த்தை, ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். பைபிளில் ஆண்டவர் சொல்றாரு, தாயின் தோப்பம் இல்லாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்து சர்வீஸ் என்று என்னுடைய ஊழியம் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? அதனால எங்கள் அப்பா 1950 தொடங்கினார் இந்த குழந்தைகள் இல்லத்தை. அப்புறம் 50 தொடங்கி அப்புறம் இப்போ ஆண்டவர் மேலே நடந்து வருகிறது. கேர்ள்ஸ் ஹோம் இருக்குது, பாய்ஸ் ஹோம் நாங்கள் நடத்த முடியல, ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படிமா அதனால் நடத்த முடியல. ஆனால் ஆல்ரெடி நிறைய நடத்தி இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்களெல்லாம் எடுத்து இப்போதான் வந்து இந்த பிஜேபி ரூல் கவர்மெண்ட் வந்த பிறகுதான் இந்த ரூல் வந்துருக்கு. குழந்தைகள் நடத்துனாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் வரக்கூடாதான். ஆமாம், அது தனியாக வார்டில் வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரூலை வச்சு தான் நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நிறைய வளர்த்திருக்கிறீங்க, திருமணம் ஆயிருக்குது, பேர பிள்ளைங்க நிறைய கல்யாணம் நடத்திருக்கு, நிறைய தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஊழியர்களுக்கு நல்ல வீடுகள் கொடுத்து வழி நடத்தி இருக்கிறோம். ஆண்டு பெரிய கிருமினால இந்த ஊழியம் நல்லா செழித்து வளர்கிறது. ஸ்தோத்திரம். அதுபோல பைபிள் காலேஜ் பற்றியும், அதாவது கேர்ள்ஸ் பைபிள் காலேஜ் அண்ட் பாய்ஸ் பைபிள் காலேஜ் 2 வார்த்தை சொல்லுங்கள். பைபிள் ஸ்கூல் ஆண்டவர் கிருமினால் ஆண்டோட கட்டளை இது இல்லையா? ஆண்டவருடைய சித்தப்படி நாம் படித்து தரணும். சீஷர்கள் அவரே உருவாக்குனாரு. அதனால நாங்கள் இந்த ஊழியத்தை தொடங்கணும். ஆமாம், கேர்ள்ஸ் ஹோமில் கேர்ள்ஸ் பைபிள் ஸ்கூல், இங்கே பாய்ஸ் பைபிள் ஸ்கூல் நடத்தும். அதில் ஸ்தோத்திரம். அதுபோல் நம்முடைய ஓப்பன் பைபிள் சர்ச்சஸ் இப்போ எப்படி நடந்து வருகிறது? நிறைய இடங்கள் அவங்கவுங்க சொந்த வருமானங்கள், சொந்த காணிக்கை தசமாக வைத்து நிறைய சபை நடத்துகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஸ்தாபனத்தை விட்டு போகாமல் நம்முடைய ஐக்கியமாக இருந்து அவங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்தாலும் நம்முடைய ஐக்கியமத்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதில் ஒரு 2 வார்த்தைகள் என்னோட படித்த மாணவர்கள் அந்த நாளுன்னு சொல்லலாம். இந்த நாளிலும் அவருக்கு நாங்கள் மாணவர்கள் தான். அவர் எங்களுடைய தலைமை போதகரும் பிரின்சிபாலும் எல்லாத்துக்கும் எல்லாம் மாணவர். அதனால பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்களும் பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. வாங்க நீங்கள் 2 பேரும் அவங்க எங்களை பற்றி எப்படி எங்களை நீங்கள் படிப்பிச்சிங்க, இப்போ உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்குது, 2 வார்த்தை எங்களுக்கு பற்றி நீங்கள் 2 வார்த்தை சாட்சி சொல்லுங்கள். இங்கே வாங்க. ஐயா வாங்க. பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் நீங்கள் தானா? ஆமாங்க. ஸ்தோத்திரம். குளித்தலை நகரத்தில் ஊழியத்தை செய்து வருகிறீங்க. கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலையில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மறை பிள்ளைகளோட குடும்பமாக இருக்கிறீங்க. குடும்பமாக ஊழியம் செய்யும். ஆமென். 1994 வருஷம் நாங்கள் 2 பேரும் சிறுவானில ஒருமித்து படித்த வருஷங்களை எங்களால் மறக்க முடியாது.
அங்கே தானே ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒருத்தர் பார்க்குறோம். இவர் கோயம்புத்தூரில் தான் இருந்து இதே ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவர். இப்பொழுது குளித்தலையில் ஊழியத்தை செய்து வருகிறார். பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள். நீங்கள் உட்காருங்க, இப்படியே உட்காருங்க, அவர் பக்கத்தில் உட்காரட்டும். அப்படியே உட்காந்துட்டாங்க. பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் சிவகாசி. ஐயா பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? மனைவி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? இவரும் 1994 எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்சில், செகண்ட் பேட்ச் நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் இருந்துட்டு அவங்க படிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல சிவகாசியில் அவர் இந்த இடத்த படித்து முடித்து சிவகாசியில் போய் ஊழியத்தை செய்து வருகிறார். மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோட சபையோடு அங்கே இருக்கிறார். ஆனால் எங்களுடைய செகண்ட் பேட்ச் ஊழியத்தை பற்றி நாங்கள் படித்து முடிச்சுட்டு எல்லாருமே நாங்கள் இதில் ஓப்பன் பைபிள் சர்ச்சில் தான் இருக்கிறோம். எங்களுடைய பேட்ச் பற்றியும் எங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களோட எப்படி ஐக்கியமத்தியமாக இருக்கிறோம், நாங்கள் இங்கே வந்த பிறகு எப்படி நாங்கள் இங்கே வந்தோம், இப்போ எப்படி ஊழியத்தை செய்கிறோம் ஓப்பன் பைபிள் சர்ச் மூலிமா, 2 வார்த்தை நீங்கள் ஸ்டார்ட் சொல்லுங்கள். எங்களை ஆண்டோட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆமாம் இல்லையா? எங்கிருந்தாலும் சரி. ஆனால் நம்ம பைபிள் ஸ்கூலில் வந்து அதற்கான ஒரு ஊன்றுகோல், அதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது நம்ம பைபிள் ஸ்கூல். அப்போ அங்கே வந்து ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவங்களுக்கு முழு நோக்கம் நாம் ஆண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதுக்கான காரியங்களை முன்னோக்கி செய்தாங்க. பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து செய்ய வேண்டும் என்று ஆமென் நடத்தினபடினால ஆண்டோட கிருபையினால செய்து வருகிறாங்க. அதனால் இப்போது பல இடங்களில் ஆண்டு ஊழியத்தை செய்ய கிருபை செய்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஆண்டோட வசனம் சொல்கிறபடி பிசாசுல துரத்தணும். ஆமென். அந்த காலத்து வல்லமை தகர்க்கணும். ஆமென். பிலிஸ்தீனை உடைக்கணும். ஆமென். அப்படி தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் நடக்கும் போது தான் ஆண்டு ஊழியம் வளரும். ஆமென். ஆமென். அதில் ஆண்டவருடைய கிருபையினால அண்ணன் அவர்கள் அதிகமாக எங்களுக்கு கிளாஸ் எடுப்பது விசுவாசமும் பரிசுத்தாவியும். இந்த விசுவாசத்தை குறித்தும் பரிசுத்தாவியை குறித்து தான் எங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தார். நான் வந்துட்டு ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்திலிருந்து நான் கடந்து வந்தவர். என் முற்பிதாக்கள் எல்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவரும் அவருடைய பிதாக்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவரும் அவருடைய வாழ்க்கையில பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து வந்தவர். இப்படி நாங்கள்லாம் பாரம்பரியத்தில் இந்துவிலிருந்து வந்தவங்கள அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து கிளாஸ் எடுப்பார். அதில் அதிகமாக எடுப்பது அவருடைய கிளாஸ் விசுவாசம் பரிசுத்தாவி. அப்போ எனக்கு அந்நிய பாஷைனா தெரியாது, எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் என்ன பேசுறது எப்படி பேசுறது தெரியாது. தமிழ் பேசுவேன், என் தமிழ் யாருக்கும் புரியாது. அந்த சமயத்தில் தான் எங்களை உட்கார வைத்து எங்கள் தலையில் கை வைத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபிப்பார். அந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் இங்கே வந்த பிறகுதான் ஒரு முழுமையான ரட்சிப்பும் ஒரு முழுமையான பரிசுத்தாவுடைய அனுபவத்தை நாங்கள் அந்நிய பாஷையாக பேச தொடங்கணும். எப்பொழுதுமே விடியற் காலத்தில் 4 மணிக்கு அண்ணன் அவர்கள் எழுந்து கொள்வார். அவர் 4 மணிலிருந்து 5 மணி வரை அந்நிய பாஷை 1 லிட்டர் தண்ணி கையில் எடுத்துக் கொள்வார். ஒரு வேத புஸ்தகத்தை சுமப்பார். இந்த ஹால் முழுவதும் நடந்து பரிசுத்தாவில் அந்நிய பாஷையிலே பேசுவார். 5 மணி ஆன உடனே ஆலயம் பக்கத்தில் இருக்கிறது, உடனே கீழே சில்ட்ரன் ஹோம் இருக்கிறது, பிள்ளைகள் எல்லாம் தட்டி எழுப்பி, நாங்கள் எல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கிற சமயத்தில் நாங்கள் அந்த ஹாலில் சின்ன சர்ச் இருந்தது, அப்போ பாயில் படுத்திருப்போம். எங்களெல்லாம் எல்லாம் தட்டி எழுப்பி எல்லாம் தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு எல்லாரையும் உட்கார வச்சு 5 மணிலேருந்து 6 மணி வரை மீண்டும் அந்நிய பாஷை ஆராதனை பாடல்கள் வசனம் 6 மணி வரை. 6 மணிலிருந்து ஒரு 6:30 வரை எங்களெல்லாம் வேத புஸ்தகமெல்லாம் படிக்க வைப்பார். இப்படி அதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் பைபிள் காலேஜிலேருந்து இங்கே மெயின் தலைமை சபைக்கு வருவோம். அந்த இடத்துல எங்களெல்லாம் பிசாசு விரட்டுறதுக்கு கூட்டி கொண்டு வந்து அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். வாங்க பிசாசு ஓட்டலாம் எப்படின்னு சொன்னா அந்நிய பாஷை பேசுங்க, பரிசுத்தாவில நிரம்புங்க, கை தட்டுங்க. இதை சொல்லி கொடுத்துதான் அவர், நான் ஆரம்ப காலத்துல பிசாசு ஓட்டுறதை அவர் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் பேய் ஓட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன். அடிப்பாங்க, குச்சி எடுப்பாங்க, அவங்க பலவித அனுபவங்களை பார்த்துருக்கிறேன். ஆனா என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிற பொழுது முழங்கால் படியோட வச்சுட்டு இவர் உடனே அந்நிய பாஷையில பேச தொடங்கிடுவார். இவர் எப்போ அந்நிய பாஷையில பேச தொடங்குவாரோ, இவரை பேச தொடங்கின உடனே அந்த பேய்கள் எல்லாம் ஆட தொடங்கும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் இவருக்கு கிருப வரங்களை கொடுத்து இவர் அபிஷேகத்தினால் நிரப்பி அவருக்கு இருந்த அந்த தரிசனத்தை, அவருக்கு இருந்த அந்த கிருப வரங்களை, அவருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை, அந்த அந்நிய பாஷைகளை எங்க மேலே கர்த்தர் வைத்து இன்றைக்கு பல விதங்களில் சீஷர்களாக எங்களை பயன்படுத்தி கர்த்தர் வருகிறார். ஆக ஓகே,
அதற்கு பிறகுதான் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல 2 வருஷம் ட்ரைனிங் எடுத்து, ஒரு 6 மாதம் 1 வருஷம் நாங்கள் வெளியில் ட்ரைனிங் எடுத்து, இன்னைக்கு ஏறக்குறைய 23 வருஷம் ஆகுது. எத்தனையோ பேர் இந்த ஓப்பன் பைபிள் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. பொருளாதாரத்து நிமித்தமா, அல்லது பல பிரச்சனை நிமித்தமா, அல்லது அவங்களுடைய சொந்த தரிசனத்து நிமித்தமா, அல்லது ஸ்தாபனங்களை நிமித்தமா, பல போராட்டத்து நிமித்தமா எத்தனையோ பேர் இவங்க வளர்த்தி ஆளாக்குனவங்க. நிறைய பாஸ்டர்ஸ்மார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய சில்ட்ரன் ஹோம், இப்படி பல பேரா இருந்தாலும் அதுல கர்த்தருடைய கிருபை நிமித்தமா எங்களை இதுவரைக்கும் இந்த சபை விட்டு போகாம, இவங்களுடைய ஐக்கியமத்தை விட்டு போகாம, இதுல நிலைத்திருந்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் இதுவரைக்கும் நிலைத்திருக்கும்படி அந்த 2018 வரை கர்த்தர் ஒரு அன்பின் ஐக்கியத்தை எங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாக நம்முடைய சேர்மன் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய அக்கா, அண்ணம் அக்கா, அவங்க நம்முடைய சபையினுடைய பெரிய ஒரு தூண் தாயார் அவர்கள். அவங்களையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இவருக்கு 3 பிள்ளைகள். ஒன்று பிரியா, 2வது பிரீத்தி, 3வது தம்பி ஜோனத்தான். 3 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கிறது. 3 பேருமே 3 பேரும் 3 இடங்களில சபை ஊழியத்தையும், மிஷனரி ஊழியத்தையும், காலேஜ் ஊழியத்தையும், பல விதத்துல பைபிள் காலேஜ் ஊழியங்கள் இப்படி சபை நடத்தி வருகிறார்கள். அவங்களுக்கு பேர பிள்ளைகள் உண்டு. ஆண்டவராகிய தேவன் இதுவரைக்கும் அற்புதமா நடத்தி வருகிறார். ஆகையால் தொடர்ந்து இந்த ஸ்தாபனத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளணும். ஒருவேளை எங்களை போல சத்தியம் தெரியாது இருந்தவர்கள், பாரம்பரியத்தில் இருந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து இப்ப எலிடா பைபிள் காலேஜ் சிறுவாணியில தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுல உங்களுடைய சபைகளில யாராவது ரட்சிக்கப்பட்டிருந்தால், அல்லது குடும்பத்துல நான் எங்க போகிறது, அல்லது எங்க என் மகனை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க இருப்பீர்களானால் அவங்கள தயவு செய்து நம்ம சிறுவாணியில் பைபிள் நாங்கள் படித்த இடத்துல தான் உங்களுக்கு நான் அட்ரஸும் அல்லது உங்களுடைய முகவரி, அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு கீழே கான்டாக்டில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் கான்டாக்ட் வைக்கலாம். கொண்டு வந்து விடுவீர்களானா 2 வருஷம் ட்ரைனிங்கும், 2 வருஷம் ஸ்டடீஸும், 1 வருஷம் ட்ரைனிங்கு. அதே போல பெண்களில போத்தனூர் என்கிற இடத்துல நம்முடைய பைபிள் காலேஜ் நடக்கிறது. ஏறக்குறைய வருஷத்துல 10 பேர் 15 பேர் 20 பேர் அவங்க படித்து இறங்குகிறார்கள். அங்கேயும் அது 8 டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுக்கிறார்கள். அங்கேயும் நீங்க சேர்த்து விடலாம். காரணம் ஒன்றுமே பாஷை அறியாது எங்களை, ஒன்றுமே ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத எங்களை கொண்டு வந்து இன்றைக்கு தேசத்துல பல இடங்களில பல ராஜ்யங்களில கர்த்தர் எங்களை கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல நான் வருகிற பொழுது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, எழுத தெரியாது சரியா, அது போல பேசவும் தெரியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் தெரியாது. இன்னைக்கு ஆண்டோட கிருபையினால் இந்த எலிடா பைபிள் காலேஜில் படித்து முடித்து இந்த ஓப்பன் பைபிள் சர்ச்சில் இருந்து நம்முடைய கிரேஸ் டிவி என்கிற ஒரு ஸ்தாபனத்தை தொடங்க, அந்த டிவி மினிஸ்ட்ரி, மீடியா மினிஸ்ட்ரி தொடங்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். சில பிரான்ச் சர்ச்சுகளை தொடங்க கிருபை கொடுத்திருக்கிறார். வாலிபர்களை உருவாக்க, அதாவது மீடியா மினிஸ்ட்ரி செப்பரேட்டா, சபை மினிஸ்ட்ரி செப்பரேட்டா, டீம் மினிஸ்ட்ரி செப்பரேட்டான்னு சொல்லி ஒவ்வொரு டீமா ஏற்படுத்தும்படி கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். இதெல்லாம் காரணம், இதோட கிரெடிட் அல்லது இதனுடைய அடிஸ்தானம் என்று சொன்னால் இந்த எலிடா பைபிள் காலேஜும் இந்த ஓப்பன் பைபிள் சர்ச்சு தான் காரணம். ஆகையால் எங்களை ஒன்றுமில்லாத நிலைமையில் வஸ்திரத்தை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, எங்களுக்கு சோப்பு துணி கொடுத்து, எண்ணெய் கொடுத்து எங்களை வளர்த்தி இந்த அளவுக்கு ஆளாக்கந்தான் காரணம். ஆக என்ன போல உங்க பிள்ளைகள், உங்க வாலிபர்கள் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா எழும்பணும்னு விருப்பப்பட்டால் இந்த ஓப்பன் பைபிள் சர்ச்சில் நீங்க சேரலாம், அல்லது இந்த எலிடா பைபிள் காலேஜில் வந்து நீங்க படிக்கலாம். உங்க பிள்ளைகளை கொடுத்து அனுப்புங்க. God bless you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக தொடர்ந்து நான் எப்பொழுதுமே இது போல அனுபவ சாட்சிகளை நான் உங்களுக்கு வெளியிட நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஜெபித்து நமக்கு இதை முடிப்பார். ஆண்டவரே, ஆமென். நீங்க சொல்லியிருக்கிற எனக்கு ஊழியம் செய்கிறது நம்முடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி, ஆமென் ஆமென். ஆதி அப்போஸ்தல காலத்துல அந்த 12 பேரை தெரிந்து கொண்டீங்க. ஆமென் ஆமென். அதுக்கப்புறம் 70 பேருக்கு மேல ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். 2000 வருஷங்கள் ஆயிட்டு. இதுக்கப்புறம் இப்பவும் உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீர் எங்களுக்கு முக்கியமாக இந்து விக்கிரகங்கள் நிறைந்த உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்கணும், சாட்சியாக ஜீவிக்கணும். ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய வல்லமை வரங்களால வழி நடத்துங்க. ஆமே அப்பாடு அணுகளால வழி நடத்தும்.
எங்க அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கறதுக்காக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பார்த்து கொண்டிருந்த யாவருக்கும் நன்றி. அண்ணா, இதுவரை எங்களோட வந்து நீங்கள் சாட்சிகள், அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் சாட்சி அநேகர் தொடப்பட்டிருக்கும், பிரயோஜனமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து நான் ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த சந்தோஷம். என் தேவனாகிய கர்த்தர் கடந்த 23 வருஷங்களாக இந்த ஊழியத்தின் பாதையில், அதாவது என்னுடைய பைபிள் காலேஜ் படித்து முடித்த பிறகு 23 வருஷங்கள், அதற்கு முன்பதாக ஒரு 4-5 வருஷங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை கிராமங்களில் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் 1994 வருஷம் ஏப்ரல் ஜூன் மாதத்தில் ஓப்பன் பைபிள் சர்ச்சினுடைய, அதாவது எலிடா பைபிள் காலேஜ் என்கிற இடத்துல, கோயம்புத்தூர் ரத்னபுரி, அந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ட்ரைனிங் பயிற்சி பெறும்படியாய் என் தேவன் கிருபை பாராட்டினார். அந்த இடம்தான் இந்த ஓப்பன் பைபிள் சர்ச் நான் நிற்கிற இடம். இதுதான் என்னுடைய பின்னாடி உங்களுக்கு காணப்படும் ஓப்பன் திறந்த வேதாகம தேவ சபை, ஓப்பன் பைபிள் சர்ச்சு நம்முடைய தலைமை சபையாகும். இந்த இடத்திலிருந்து தான் கர்த்தராகிய தேவன் எங்களை உருவாக்கி பலப்படுத்தி அநேக வசனங்களினாலும் அநேக உதாரத்துவத்தினாலும் கர்த்தர் கிருபை பாராட்டி எங்களை பயிற்சி கொடுத்து பலப்படுத்தினார். இந்த இடத்திலிருந்து ஏறக்குறைய என்னுடைய பேட்சில் 40 பேருக்கு மேலே படித்தார்கள். அதில் சில பேர் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாடு கோயம்புத்தூர் என்கிற இடம். நான் பிறந்ததும் வளர்ந்ததும் எல்லா இடமும் ஆந்திரா சித்தூர் பட்டணத்தில் ஒரு குக்கிராமம் என்று சொல்லலாம், கீநாட்டம்பள்ளி என்கிற ஒரு கிராமம். ஆனால் கர்த்தராகிய தேவன் அங்கே பிறந்து வளர்ந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல நம்முடைய பாஸ்டர் ஜான் பால் அண்ட் அன்னம்மா ஜான் பால் அவர்கள்தான் தலைமை போதகர் அண்ட் பிரின்ஸ்பால் எல்லாமே. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்துல ஊழியத்தை செய்யவும் அவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டினார், கிருபை கொடுத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனை சில வருஷங்கள், அதாவது 3 வருஷம் கமாலியலின் பாதத்தில் பயிற்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எவ்வளவுதான் படிப்பறிவாளியாக இருந்தாலும், நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தாலும், அதிகாரங்களை பெற்றிருந்தாலும், அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்று கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாய் கட்டி இழுத்து கொள்ள போகும்படியாய் இருந்தாலும், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவரை சந்தித்த பொழுது அவர் ஆண்டவருடைய பாதத்தில் சரணமடைந்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியை அவன் தேவனிடத்தில் கேள்வி கேட்டான். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் அவர் உடனே அனனியாவை தீர்க்கதரிசி அந்த இடத்துல அனுப்பி அவனுடைய கண்களை திறக்க வைத்து அவன் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து வைத்த பொழுது உடனே கண் திறக்கப்பட்ட உடனே அவன் ஞானஸ்நானம் எடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஏதுவாக, அதாவது நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் முற்பிதாக்கள் இந்து குடும்பங்களாக இருந்தார்கள். அதற்கு பிறகு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய தேவன், நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொழுது 1987 நான் 7ஆம் கிளாஸ் படிக்கிற சமயத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் எங்களை தொட்டார். அந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை என்னதென்று நாங்கள் விளங்கி கொண்டோம். அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய படிப்பின் கல்லூரியை முடித்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாய் ஜெபிக்கவும் காத்திருக்கவும் சாட்சி பெறவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பிறகு 94வது வருஷத்தில் இந்த எலிடா பைபிள் காலேஜில் கடந்து வந்து படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த இடத்துல 2 வருஷம் படிக்கவும் 1 வருஷம் ஊட்டியில் ட்ரைனிங் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் கிருபை எவ்வளவு நல்லது. அவர் ஒரு காலம் நம்மை வெட்கப்படுத்துவது இல்லை. இதுதான் இதுக்கு பின்னாடியெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் நல்ல அழகான கிரவுண்டும் இந்த இடத்துல மரங்களும் செடி கொடிகளும் கர்த்தராகிய தேவன் வைத்து அவர் ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்பினார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை,
ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவங்க உயர்வதற்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் சிலரை காரணமாய் கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு என் ஆண்டவராகிய தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு, அதாவது என்னை உருவாக்குவதற்கு, பலப்படுத்துவதற்கு, கர்த்தருக்குள்ள வளர்வதற்கு இந்த ஸ்தாபனத்தை, இந்த இடத்துல கர்த்தராகிய தேவன் இவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை நான் வளருவதற்கு அவர்களை பயன்படுத்தினார். ஆண்டவராகிய தேவன் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்துல தான் அவர்களுடைய இல்லமும் எலிடா சில்ட்ரன் ஹோமும் எல்லாம் ஆஃபீஸும் இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துல ஒரு பாகுபாடின்றி சிறியவர்கள் பெரியவர்கள் ஒரு எண்ணம் வைத்து கொள்ளாமல் சொந்த பிள்ளைகளை போல எங்களை கவனிக்கவும், எங்களை படிப்பிக்கவும், எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை உருவாக்கவும் கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இதுபோல சபைகள் கட்டப்பட்டு வருகிறது. ஆண்டவராகிய தேவன் உங்கள் பட்டணத்திலும் உங்கள் கிராமங்களிலும் இதுபோல சபைகளை எழுப்புவாராக. ஆண்டவர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்தியா முழுவதும் அநேக சபைகளுக்கு கட்ட வேண்டும், அநேக கிராமங்களிலே செல்ல வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடு நான் காத்திருக்கிறேன். என்னோட கூட அநேக வாலிபர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் பயிற்சி பெற்றதை ஒரு நாள் வீணாக்கி போடாதபடிக்கு அதோடைய பிரதிபலனை இந்த நாட்களில் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த 23-24 வருஷத்தில் என் தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போன பிறகு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தந்தார், அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனார், அநேக கிராமங்களுக்கு கொண்டு போனார், அநேக பட்டணங்களுக்கு கொண்டு போன இடம் முழுவதும் வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவர் தம்முடைய வல்லமையினால நிரப்பினார். அவர் கிருபை பெற்றவராய், அபிஷேகத்தால் நிறைந்தவராய், வியாதிப்பட்டவர்களை விடுவிக்கவும், கட்டப்பட்டவர்களை குணமாக்க விடுவிக்கவும், அசுத்தாவிலிருந்து பிடிலிருந்து விடுவிக்கவும், கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பரப்பினார் என்று இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறது. என்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன் அழைத்த அழைப்பு மாறாதபடியால் ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார், உன்னையும் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உன்னை பலப்படுத்துவாராக. God bless you. மீண்டும் தொடர்ந்து உங்களோட பேசுவரை அல்லது காணும் வரை கர்த்தர் நம்மோட கொண்டு வழி நடத்துவாராக. ஆமென்.